வணக்கம் மக்களே. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எலுமிச்சம்பழம் தீபம் எதற்காக நம்ம ஏத்துறோம், எலுமிச்சம்பழம் தீபம் ஏற்றும் போது நம்ம சில விஷயங்களை கடைபிடிக்கணும். அதுக்கு சில மந்திரங்கள் கண்டிப்பாக சொல்லணும். அதை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். யாரெல்லாம் ஏத்தலாம், எல்லாருமே ஏத்தலாம். பிரச்சனை இருக்கிறவங்க கண்டிப்பா எலுமிச்சம்பழம் தீபம் ஏற்றினா கண்டிப்பாக ஒரு நல்ல பலன் கிடைக்கும். நான் வந்து இப்போ 2 எலுமிச்சம்பழம் வச்சிருக்கேன். ஒன்று போதுமான விஷயம். ஒரு பித்தாளை தட்டு இருக்கணுங்க. நம்ம கோயிலுக்கு போறோம், ராவு காலத்துல எலுமிச்சம்பழ தீபம் ஏத்துறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏன்னா ராவு கால துர்காதேவிக்கு நம்ம நினைச்ச காரியங்கள் நடக்கணும் அப்படின்னா எலுமிச்சம்பழ தீபம் ஒன்று வாங்கி நீங்க 2ஆ கட் பண்ணி நீங்க ஏத்தலாம். இதே போல என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, எலுமிச்சம்பழத்தை நம்ம கட் பண்ணும் போது என்ன, இது வந்து ராஜகனி. கட் பண்ணும் போது ஒரு மந்திரம் இருக்குங்க, ஐம் என்ற மந்திரம். நான் ஸ்கிரீன்ல கொடுக்குறேன். ஐம் என்ற மந்திரத்தை சொல்லிக்கொண்டே அறுக்க வேண்டும். அந்த எலுமிச்சம்பழத்தை ஐம் அப்படின்னு சொன்னா ஒரு முறை சொன்னா போதும், இல்ல 2-3 முறை நீங்க அறுக்கிற வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருந்தா கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதன் பிறகு எலுமிச்சம்பழத்தை நம்ம வந்து என்ன செய்வோம், புளிவோம் இல்லையா, புளிஞ்சு அந்த எலுமிச்சம்பழத்தை பிரட்டுவோம் திருப்பி. சரிங்களா? அப்போ உங்களுடைய குலதெய்வங்களை நல்லா வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கிறங்க. இது நோய் தீர்க்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வழிபாடு. நினைத்த காரியங்கள், குடும்பத்தில் அனைத்து செல்வங்களையும் நமக்கு அள்ளித்தரக்கூடிய வல்லமை படைத்த ஒரு வழிபாடு தான். இப்படி என்ன செய்யுங்க, இந்த எலுமிச்சம்பழத்தை நீங்க புளியும் போது சில கோவில்கள்ல தரையிலே புளிஞ்சு விட்டுறாங்க. அதை நம்ம செய்யக்கூடாது. ஒரு சின்ன அகல் எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஒரு சின்ன கிண்ணத்துல, இல்லை இங்கே ஒரு செடி ஏதாவது மரங்கள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த எலுமிச்சம்பழ சாரை இங்கே பிழியலாம். நீங்கள் தரையில் பிழிஞ்சு அப்படின்னா அது மறுநாள் பார்த்தி அப்படின்னா வெள்ளையாயிடும். ஏன்னா அதுக்கு வந்து ஆசிட் தன்மை அதிகம். இந்த எலுமிச்சம்பழத்தை இப்படி பகட்டுறோம் பாருங்க, அந்த வீடியோல இது மாதிரி நீங்கள் பண்ணும்போது சொல்ல வேண்டிய மந்திரம் கிரீம். இந்த மந்திரத்தை சொல்லணும், கிரீம் இப்படி என்று சொல்லி கொண்டுதான் இந்த எலுமிச்சம்பழத்தை நான் செய்ய வீடியோல பாருங்க. இதே போல வைக்கும் போது, இந்த பரட்டும் போது, நம்ம திருப்பும் போதே நம்ம இந்த மந்திரத்தை சொல்லிடணும், கிரீம் என்ற மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும். ஏன்னா நம்ம செய்யக்கூடிய அந்த வழிபாட்டுக்கு ஒரு உயிர் இருக்கும். அந்த உயிர் நமக்கு நல்ல பலன் தரணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, மஞ்சள் நான் எப்படி வைக்கிறேன் பாருங்க, 4 பக்கம் மஞ்சள் வைங்க, நடுவுல 1 5, 4 பக்கம். அதே போல குங்குமம் வச்சு நடுவுல உள்பகுதியில ஒரு பொட்டு வச்சு அப்படின்னா 5 இடங்கள்ல நம்ம பஞ்சபூதத்தை குறிக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதன் பிறகு நம்ம வந்து செய்ய வேண்டிய விஷயம் இது போல வச்சுட்டோம் இல்லையா. இப்ப நம்ம வந்து அந்த கட் பண்ணும் போது ஒரு மந்திரம் சொல்லியிருக்கோம், ஐங்கிற மந்திரம். அதை நம்ம புளிஞ்சு அந்த எலுமிச்சம்பழத்தை திருப்பும் போது கிரீம் என்ற மந்திரத்தை சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து எண்ணெய் ஊத்துறோம் இல்லையா, எண்ணெயோ நீங்க நெய்யோ ஊத்துறீங்க அப்படின்னா கிளீம் என்ற மந்திரத்தை சொல்ல வேண்டும். அதாவது எண்ணெய் ஊற்றும் போது கிளீம் என்ற மந்திரம் உச்சரிக்க வேண்டும். இப்படி ஒவ்வொன்றுக்கும் நம் மந்திரம் சொல்லும் போது அதற்கான உயிர் கிடைக்கும். ஏன்னா அதால நமக்கு வந்து எந்த தோஷமும் வராது. நம்ம வந்து அகல் விளக்கு ஏத்துறது வேற, இந்த கனியில எலுமிச்சங்கனியில விளக்கு ஏற்றும் போது இதை நம்ம கடைபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு நற்பலனை அப்படியே தரும். நம்ம எதுக்காக வேண்டி ஏத்துறோமோ அந்த பலன் நமக்கு கிடைக்கும். அதுல எந்த ஒரு மாற்றமும். அதுக்கப்புறம் நீங்க வந்து பஞ்சு திரியிறது ரொம்ப நல்லது. என்கிட்ட நூல் திரி தான் இருந்துச்சு கோயில, அதனால நூல் திரி போட்டிருக்கேன். நீங்க பஞ்சு திரி ஏத்துங்க, ரொம்ப விசேஷம். பஞ்சு திரி ஏற்றி வச்சிடணும். இது கிழக்கு நோக்கி தான் இந்த தீபம் எரியணும். நீங்க எந்த தெய்வ வழிபாடாக இருந்தாலும் சரி, கிழக்கு நோக்கி அந்த தீபம் எரியறது போல நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கிறீங்க. ஏற்கனவே சொன்னது போல தட்டுல ரெடி பண்ணி, இந்த மாதிரி பித்தாளை தட்டை ரெடி பண்ணிக்கிறீங்க. இல்லை அப்படின்னா வாழை இலை, அதுவும் இல்லைன்னா 2 வெத்தலை வச்சு கூட அது மேல கூட நீங்க வைக்கலாம். அகல்ல வைக்கிறது ரொம்ப உத்தமம். தீபம் ஏற்றும் போது நீங்க சொல்லக்கூடிய விஷயம் சாமுண்டாய விச்சே அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லணும். சாமுண்டாய விச்சே இந்த மந்திரத்தை உச்சரித்து கொண்டேதான் நீங்கள் தீபம் ஏற்ற வேண்டும். சரி, இப்ப நம்ம தீபம் ஏற்றிட்டு வழிபாடு செய்யறோம் இல்லையா. இப்ப இதற்கான அர்த்தங்கள் என்ன? ஐங்கிற மந்திரம் சரஸ்வதியை குறிக்கும், கிரீம் என்ற மந்திரம் லட்சுமியை குறிக்கும், கிளீம் என்ற மந்திரம் காளி தேவியை குறிக்கும். இந்த 3 தேவியும் சேர்ந்து நமக்கு கடாட்சம், அந்த அருளை தர வேண்டும் என்பதற்காகத்தான் சாமுண்டாய விச்சை என்று அந்த தீபம் ஏற்றுமோ சொல்லக்கூடிய இந்த நாம மந்திரம். இதை சொல்லி நம்ம சரியான முறையாக வழிபட்டோமானால் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். அதே போல நீங்க விளக்கு ஏற்றிட்டு என்ன செய்யுங்க, நீங்க இருந்த இடத்துல இருந்து அந்த விளக்கு தீபத்தை அம்பாளுக்கு ஆர்த்தி எடுக்கலாம். 3 முறை சுத்தி வைத்து வழிபடலாம். அந்த தீபத்தினிடத்திலே நீங்க குறைகளை சொல்லி பேசலாம்.
உங்களுக்கு அந்த ஜோதி உங்களுடைய அந்த ஆற்றலை, எண்ணத்தில் இருக்கக்கூடிய, நீங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த வேதனை, கஷ்டங்கள், பிரச்சனை, தடைகளை அப்படியே வாங்கி அது நிவர்த்தி செய்யக்கூடிய சக்தியாக மாறும்.